வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் அடுத்த வாரம் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரத்திற்கு பயணம் செய்ய உள்ளார். அஜித் துவாலின் இந்த பயணத்தின் போது இந்தியா வாங்கியுள்ள S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் மீதமுள்ள 2 யூனிட்களை விரைவில் இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் புதிய S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்கும் ஒப்பந்தங்கள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பல ஆண்டுகளாகவே இந்தியா மீது தீவிரவாதிகள் மூலம் மறைமுக தாக்குதலை பாகிஸ்தான் தொடுத்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா பின்னணியில் இருந்து செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த மாதம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்தியா தனது முப்படைகள் மூலம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் துல்லியமான தாக்குதலை நடத்தியது. இதில் தீவிரவாதிகளின் முகாம்கள் தாக்கி அளிக்கப்பட்டன. அதையடுத்து பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியதை அடுத்து இந்தியா அவற்றை தாக்கி அழித்து பதிலடி கொடுத்ததோடு பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தியது. இதனால் பாகிஸ்தானுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானின் அத்துமீறலின் போது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமல்லாது ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதன அமைப்பு மிக உறுதுணையாக இருந்தது. ஏற்கனவே இரு நாடுகள் இடையேயான ஒப்பந்தத்தின் போது S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு வாங்கப்பட்ட நிலையில் போரில் அதன் பலன் பெரிய அளவில் இருந்தது. இந்த நிலையில் தான் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித். சீனியர் பாதுகாப்பு பிரதிநிதிகளின் சந்திப்பு 13வது சர்வதேச மாநாடு என்ற பெயரில் நடக்கும் மாநாட்டில் பங்கேற்கவே இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போதே இந்தியா ரஷ்யா இடையே உள்ள முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் தொடர்ச்சி குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெற இருக்கின்றன. அதுவும் முக்கியமாக இந்தியா வாங்கியுள்ள S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் மீதமுள்ள 2 யூனிட்களை விரைவில் இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அஜித் துவால் இந்த சந்திப்பில் வலியுறுத்த உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த சந்திப்பில் ரஷ்ய பாதுகாப்பு செயலாளர் செர்கே சொய்கு தலைமையிலான மாநாட்டில் அஜித் துவால் பங்கேற்க உள்ளதோடு தனிப்பட்ட இருதரப்பு சந்திப்புகளும் நடைபெற உள்ளன. குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை முற்றிலும் ஒழிக்க இந்தியா ரஷ்யாவிடம் உறுதியான அரசியல் ஆதரவை எதிர்பார்க்கும் நிலையில் இந்த சந்திப்பு அதிக கவனத்தை பெற்றுள்ளது. இந்தியா ரஷ்யா இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டங்களில் கூட்டாளிகளாக இருந்து வந்துள்ளன. மேலும் ரஷ்யா யுரேசியா பகுதியில் முக்கிய சக்தியாகவும் உள்ளதால் இந்த சந்திப்பில் நடைபெறும் உரையாடல்கள் இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு கூட்டுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே புதிய S-400 ஒப்பந்தங்கள் குறித்தும் இரு நாடுகளும் ஆலோசிக்க உள்ளன. இந்த பயணத்திற்கு முன்னதாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் மாஸ்கோ சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு நடக்கும் இந்த பயணம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் துரதிருஷ்டவசமானதுதான். அதே நேரத்தில் இரு நாடுகள் இடையே ஏற்பட்ட போர் சூழல் மிக அபாயகரமாக இருப்பதை எட்டியிருக்க கூடும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை கடந்த மே 7ஆம் தேதி இந்திய ராணுவம் தாக்கி அழித்த பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ மோதல் ஏற்பட்டது. 4 நாட்களுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுடனான மோதலில் பாகிஸ்தானில் உயிரிழந்ததாக கூறப்படும் பொதுமக்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு பாகிஸ்தான் தயாராக இருந்தது. அதை ஏற்காமல் பாகிஸ்தானில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. நாமும் உரிய பதிலடி கொடுத்தோம் என்றார். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பாகிஸ்தான் ரூபாவில் 1 கோடியும் காயமடைந்தோருக்கு 10 முதல் 20 லட்சமும் ஷபாஸ் வழங்கினார். சீன சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இஸ்லாமாபாத்திற்கு வியாழக்கிழமை திரும்பிய அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளின் தலைமை இயக்குநர்கள் வாயிலாக சுமூக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. போர் நிறுத்தம் தற்காலிக ஏற்பாடல்ல என்றார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் முக்கியமான ஒன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து. இந்த ரத்து தற்போது வரை நீடிக்கப்படுவதால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை இந்தியா மறுபரிசீலனை செய்ய பாகிஸ்தான் கோரிக்கை வைத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு குடிநீர் வழங்குவதில் முக்கிய பங்காற்றுவது சிந்து நதிநீர் தான். தற்போது இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்தால் அங்கு பெரும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிந்து மாகாணத்தின் தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தான் அமைச்சரின் வீட்டிற்கு AK-47 துப்பாக்கியால் சுட்டு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். சிந்து மாகாண உள்துறை அமைச்சர் ஜியாவுல் ஹசன் லாஞ்சரின் வீட்டிற்கு தண்ணீர் பற்றாக்குறையை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டக்காரர்களில் ஒருவர் நெடுஞ்சாலையை மறைத்ததால் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிந்து மாகாணத்திலிருந்து பாகிஸ்தானின் பஞ்சாபிற்கு சிந்து நதியை திருப்பிவிடும் நோக்கில் உருவாக்கப்பட்ட கால்வாய் திட்டத்தை உள்ளூர்வாசிகள் எதிர்த்து வந்தனர்.
அமைச்சரின் வீட்டிற்கு வெளியே போராட்டக்காரர்கள் AK-47 துப்பாக்கிகளால் துப்பாக்கி சூடு நடத்துவது தொடர்பான காணொளிகள் வெளியாகியுள்ளது. மறுபக்கத்தில் எல்லை விவகாரத்தில் இந்தியா பூட்டானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சீனா தெரிவிக்கின்றது. இது தொடர்பாக அண்மையில் வெளியிடப்பட்ட சீனாவின் தேசிய பாதுகாப்பு குறித்த வெள்ளை அறிக்கையில் சீனாவின் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் 14 நாடுகளுடன் எல்லை பிரச்சனை இருந்தது. இதில் 12 நாடுகளுடன் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. எஞ்சிய 2 நாடுகளான இந்தியா பூட்டானுடன் தொடர்ந்து நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுடன் முறையாக வரையறுக்கப்படாத 3488 கிலோமீட்டர் எல்லையை சீனா பகிர்ந்து வரும் நிலையில் எல்லை பிரச்சனைகள் தொடர்பாக இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகளிடையே 23 சுற்றுகளாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளது. பூட்டானுடன் சுமார் 400 கிலோமீட்டர் எல்லையை சீனா பகிர்ந்து கொள்கிறது. எல்லை பிரச்சனைகள் தொடர்பாக இரு நாடுகளும் 25 சுற்றுகளாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையே அண்மையில் ஏற்பட்ட மோதலின் போது இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு சீன ஆயுதங்களை பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தியது. புதுடில்லியில் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வாலின் வாராந்திர செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்ற போது பாகிஸ்தானுக்கு சீன ராணுவ உதவி அளிக்கும் நிலையில் அது இந்திய சீன உறவில் பாதிப்பை ஏற்படுத்துமா என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ரன்தீர் ஜெய்ஸ்வால் கடந்த மே 10ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜியிடம் பேசினார். அப்போது பாகிஸ்தானில் இருந்து வெளிப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை வாங் ஜியிடம் தோவல் எடுத்துரைத்தார். பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை, பிரச்சனைகளை உணர்ந்து செயல்படுதல் ஆகியவையே இந்திய சீன உறவுக்கு அடித்தளமாக நீடிக்கிறது என்பது சீனாவுக்கு தெரியும். பாகிஸ்தானுக்கு துருக்கி ராணுவ உதவி அளித்து வரும் நிலையில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை கைவிட வேண்டும். பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் பாதுகாத்து வரும் பயங்கரவாதமான சூழலுக்கு எதிரான நம்பகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தானிடம் துருக்கி வலியுறுத்த வேண்டும் என்றார். பாகிஸ்தானில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு ஆச்சரியமான முடிவு ஒன்றை கொடுத்திருக்கிறது. இருதரப்பு உறவுகளை இயல்பாக்குவதற்காக இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளை அதிகரிக்க வேண்டும் என்று 49% பாகிஸ்தானியர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ராணுவ மோதல் மே 10ஆம் தேதி முடிவுக்கு வந்த நிலையில் மே 12 முதல் 18 வரை பாகிஸ்தான் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடம் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. கலப் பாகிஸ்தான் நடத்திய இந்த கருத்து கணிப்பில் இந்தியா பாகிஸ்தான் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் பெறப்பட்டுள்ளன. அது குறித்து நியூஸ் இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி போர் நிறுத்தத்திற்கு பிறகு உறவுகளை இயல்பாக்குவதற்கு இந்தியாவுடனான வர்த்தக உறவுகளை அதிகரிக்க 49% ஆதரவு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் 35% பாகிஸ்தானியர்கள் இதனை எதிர்க்கின்றனர். நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் முதலில் தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர். இந்தியாவுடனான உறவுகளை சீராக்க இந்தியாவுடனான விளையாட்டுப் போட்டிகளை அதிகரிக்க வேண்டும் என்று 48% பாகிஸ்தானியர்கள் தெரிவித்துள்ளனர். 35% பேர் இதனை எதிர்த்துள்ளனர். கல்வித்துறையில் ஒத்துழைப்பு அதிகரிக்க வேண்டும் என்று 44% பாகிஸ்தானியர்கள் விருப்பம் தெரிவித்துள்ள அதே நேரத்தில் 36% பேர் இந்த திட்டத்தை எதிர்த்துள்ளனர். கலாச்சார உறவுகளை அதிகரிப்பதற்கு 40% பேர் ஆதரவும் 35% பேர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் பெரும்பான்மையானவர்கள் பாகிஸ்தானின் தோற்றத்திற்கு ஆதரவு தெரிவித்தது இங்கு முக்கியமானது. நீங்கள் 1947ஆம் ஆண்டில் இருந்திருந்தால் இந்தியாவிலிருந்து பிரிவதற்கு ஆதரவாக இருந்திருப்பீர்களா என்ற கேள்விக்கு 86% பேர் இந்தியாவிலிருந்து பிரிவதற்கு ஆதரவாக இருந்திருப்போம் என்று தெரிவித்துள்ளனர். 3% பேர் அதை எதிர்ப்போம் என்று கூறியுள்ளனர். 7% பேர் இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது என்றும் 4% பேர் எந்த கருத்தும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர்.